வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி விஸ்வநாத். நான் பிறந்தது கர்நாடகாவில், ஆனால் நான் வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர், தமிழ்நாடுல. ஸோ இன்னைக்கு நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடுன்ற ஒரு பேஜெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். I've been selected as one of the finalists for the Miss Universe India. அது வந்து டெல்லியில் நடக்க போகுதுங்க. ஸோ மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு வந்துட்டு சென்னையில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 150 கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதுலேருந்து 26 கண்டஸ்டன்ஸ் வந்து செலக்ட் ஆகி அதுலேருந்து 3 people வந்து க்ரௌன் பண்ணி இன்னைக்கு வந்து 3 பேர் வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, நேஷனல் லெவலில் டெல்லியில். And then I did not get through the very first time when I got through Miss Universe Tamil Nadu. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோட டீம், என்னோட ஆர்கனைசேஷன் which is the Miss Universe Tamil Naduலேருந்து டாக்டர் ஹேமா மாலினி, she is one of the backbone. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, she told me to compete in the wild card. And when I went to the wild card, I made sure that I got a spot in the nationals, and that's when me and one of the other contestants are representing Tamil Nadu on the national platform. I am ரொம்ப ப்ரௌடுங்க. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது. I studied in Nehru and then GRD college I did my college as well. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பிகாஸ் என்னோட ரூட்ஸ் இங்கே இருக்குன்றது வந்து ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் டுடே இன்னைக்கு ஈஷாலேருந்து இதை பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் இதை பார்க்குறேங்க. இப்போ இங்கேருந்து போகும்போது அத்தனை காம்படிட்டிவ் பர்சன்ஸ் இருக்கும்போது அவங்க மத்தியில் எந்த அளவுக்கு உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருக்குது? டெஃபினெட்லி. தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டினுங்க. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே தமிழ்நாடுனா பீப்புள் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க when it comes to the southern part of India. I think now that we have very strong contestants from Tamil Nadu, and I'm very happy that I'm one of them. இப்போ அங்கே when we went for the wild card, the people there அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணது விதமாக இருக்கட்டும், the way they treated us was all extremely well. And I think this year for sure Tamil Nadu is giving a toughest competition overall the country. next level உங்களோட என்ன பெர்ஃபார்மன்ஸ்? ஸோ இதுக்கு மேலே வந்து we have எங்களோட நேஷனல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து ப்ராபப்ளி அரவுண்ட் September 1st week ஸ்டார்ட் ஆகிற மாதிரி they have spoken about it. They still not released the dates, but we'll be traveling to Delhi and we will have 10 to 15 days of contest. So every day there will be a hustle, I would say, from waking up to the end. We'll have a lot of contests, sub-contests nadakunga, and we have the main contest which is the national costume round as well. அதில் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்தும் whoever is representing அவங்களோட ஸ்டேட்டோட கல்ச்சர் வேல்யூஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு they will come for the national.